எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. டிஃபனுக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி ஒரு சூப்பரான ஒரு குழம்புங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்காங்க. அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. இதில் வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் பாதி வெங்காயம் நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டேங்க. இதோட என்னென்ன பேஸ்ட்டுக்கு என்னென்ன ஆட் பண்ணோன்னா, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 3 சின்ன தக்காளியாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அதோட ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக இல்லைன்னா இஞ்சி பூண்டு இதிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பேஸ்ட்டாக இருந்ததுனால அது ஒரு 1/2 ஸ்பூன் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பேஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா இதிலையே நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. மிளகாய் தூள், தனியாத்தூள் இதிலே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும் போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க. பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே வதக்கிறதுக்காக. அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு இந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதோட வதக்கி விட்டுடலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். எல்லாமே நம்ம ஏன்னா பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூமை போட்டு வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு கோகோனட் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. கொரப்பாகவே எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தண்ணி விட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து இந்த கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி, இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொரப்பாக இருக்கணுங்க. பேஸ்ட்டு ரொம்ப நைஸாக பண்ணிட்டிங்கன்னா குழம்பே இந்த டேஸ்ட்டு மாறிடும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி, கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க இந்த மஷ்ரூம் குழம்பு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி